ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சர் கீ டிப்ஸ் சேனல். நம்ம இந்த சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்ன உணவு வகைகள், அந்த உணவு வகைகள் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் எந்த உணவு எடுக்கிறோமோ அந்த உணவு பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நம்மளோட உடல் எனர்ஜியை அதிகப்படுத்தவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காலையில் பார்த்திங்கன்னா எழுந்தவுடன் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் நம்மள பலருக்கு உண்டு. ஆனால் டீ காஃபி தவிர உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உடல் எனர்ஜிகளை அதிகப்படுத்தவும் இந்த உணவு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி என்னென்ன உணவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லாஸ்ட்டு முடிக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தேன் கலந்த வெதுவெதுப்பான நீருங்க. தேன் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆரோக்கியத்துக்கு ஒன்று தாங்க. அது எல்லாராலையும் சொல்லப்பட விஷயந்தாங்க. தேனில் இருக்கக்கூடிய விட்டமின், மினரல் மற்றும் ஐஜன் போன்ற சத்துக்களும் ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளோட வயிற்றில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றவும், அது மட்டும் இல்லாமல் டொக்கோவினையையும் வெளியேற்றவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 20 கிராம் தேனில் 8.4 கிராம் ப்ரோக்ஃபாஸ்ட்டும் 6.9 கிராம் குளுக்கோஸும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் உடலுக்கு தேவையான ஒரு நல்ல எனர்ஜி தரக்கூடிய உணவு ஒன்று தாங்க. சிறிது வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து சாப்பிடும்போது உடல் செரிமானத்தையும் ஆரோக்கியத்தையும் ரொம்ப மேம்படுத்துங்க. இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாங்க. காலையில் எந்திரிச்சதும் உடனே தேன் கலந்த சாப்பாடு சாப்பிடும்போது உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியத்தையும் இருக்குங்க. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஊற வைத்த பாதாம். ஊற வைத்த பாதாமில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஊற வைத்த பாதாமில் மெக்னீஷியம், விட்டமின் இ, புரோட்டான், ஃபைபர் மற்றும் நல்ல கொழுப்பு அமிலங்களும் இருக்குங்க. ஒமிலோ 3, ஒமிலோ 6 என அதிக அளவில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நீண்ட உணவு இடைவெளிக்கு பிறகு வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடிய உணவுப் பொருட்கள் கூட பாதாம் சொல்லலாங்க. 100 கிராம் பாதாமில் பார்த்திங்கன்னா 37 கிராம் புரோட்டான் இருக்குங்க. வயிற்று நிறைந்த ஒரு உணவு கூட சொல்லலாங்க. ஒரு கையளவு பாதாம் ஃபஸ்ட் டே நைட்டே ஊற வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா உடலுக்கு நல்ல சிறந்த உணவு கூட சொல்லலாங்க. ஊற வைத்த பாதாம் சாப்பிடும்போது தோலை எடுத்துகிட்டு தாங்க சாப்பிட்ணும். ஏன் தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்ணும் சொல்லி பார்த்திங்கன்னா, மேல் தோலில் ட்ரைனிப் என மூலப்பொருள் இருக்குங்க. மார்னிங் டைமில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான உணவுன்னு கூட சொல்லலாங்க. பாதாம் மார்னிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான உணவுங்க பாதாம். தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா பப்பாளி பழம். பப்பாளி பழம் சாப்பிடுவதனால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பழங்களே மிக சிறந்த ஒன்று தாங்க பப்பாளி பழம். பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதற்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான பலன் கூட சொல்லலாங்க. உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றவும், உடல்கள் சீராக்கவும், வயிற்றில் உப்பசம், மலச்சிக்கல் போன்ற மிக சிறந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குங்க பப்பாளி பழம். பப்பாளி பழம் இயர் ஃபுல்லாக கிடைக்காதுங்க. அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க ரேட் இருக்கும். அதை வாங்கி நம்ம சாப்பிட்லாம். அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூட இருக்குங்க. இந்த மாதிரி சர்க்கரை நோய் இருக்கவங்க, இரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனை இருக்கவங்க பப்பாளி பழம் தாராளமாக சாப்பிட்லாங்க. மார்னிங் டைமில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணிங்கன்னா உங்களுக்கு பப்பாளி பழம் நல்ல ரிசல்ட் தருங்க. இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பப்பாளி பழம். பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம். தர்பூசணி பழம் சாப்பிடுவதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. மார்னிங் டைமில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய பலன் கூட சொல்லலாங்க தர்பூசணி பழம். தர்பூசணி பழம் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குங்க. தர்பூசணி பழத்தில் பார்த்திங்கன்னா 90% நீர் சத்து இருக்குங்க. அதனால் நம்ம தர்பூசணி பழத்தை மார்னிங் டைமில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. நம்மளோட ஹெல்த்தும் நல்லாவே இருக்குங்க. முளைக்கட்டிய பச்சைப்பயிறு. முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதோட முளைக்கட்டி சாப்பிட்டா நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் அதிக நார்ச்சத்து இருக்குங்க. விட்டமின் பி, விட்டமின் சி, புரதம், திசை வளர்ச்சி, செல்கள் அதிகமாக சேதம் அடையாமல் இருக்குங்க. ஒரு நல்ல உணவுன்னு கூட
சொல்லலாங்க. இதன் மூலம் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துங்க. உடலை பலமாக கட்டுக்கோப்பாகவும் வைக்குங்க. உடல் பலமாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க முளைக்கட்டிய பச்சை பயிறு வாங்கி சாப்பிட்டா நல்ல தீர்வு கிடைக்குங்க. உங்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்குங்க. லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஊற வைத்த சீரா விதைகள். ஊற வைத்த சீரா விதைகளில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடியே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த சீரா விதைகள் ஊற வச்சுருந்துங்க. ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சீரா விதைகள் வெதுவெதுப்பான நீரில் அப்படியே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் பாலில் கூட கலந்து சாப்பிட்லாங்க. ஊற வைத்த சீரா விதைகளில் பார்த்திங்கன்னா ஜெலட்டினாஸ் குளிட்டு என்னும் வழுவழுப்பான பகுதி இருக்குங்க. உடலில் முப்பகுதிகளையும் பணிந்து செரிமானத்தையும் சீராக்க அமைக்குங்க. சிறந்த ஒன்றுன்னு கூட இந்த சீரா விதைகளை சொல்லலாங்க. கெட்ட கொழுப்பு உடலில் சேர்வதற்கு இது தடுக்குங்க. உடல் எடையை குறைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சீரா விதைகள் மார்னிங் டைமில் சாப்பிட்லாங்க. ஒரு நல்ல எனர்ஜி தரக்கூடிய உணவுன்னு கூட சொல்லலாங்க. நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப மேம்படுத்துங்க. நான் சொன்ன 6 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை டெய்லியும் பார்க்குறதுக்கு எங்களோட நேச்சர் கீ டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.